ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஈஸ்வரி ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செம்மையான டிஷ் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுமா? இது என்னென்னு தெரியுதா? இதுதான் ஆட்டோடைய மூளை. அப்படியே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இதில் என்ன இருக்குது தெரியுமா? இதில் தான் ஆட்டோடைய தலையும் காலும் இருக்குது. கிட்டத்தட்ட இதோட வெயிட் 2.5 kgன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார். காலையிலேருந்து எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டேங்க. அந்த கேப்பில் என் ஹஸ்பண்ட் கறியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாத்துலேயும் அசம்பிள் பண்ணி வச்சிட்ருக்காரு தனித்தனியாக. அது மட்டும் இல்லைங்க, தூங்கி எழறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் எல்லாமே க்ளீன் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாரு. நீ சமைக்கிற வேலையை மட்டும் பாரு தெய்வமே, மீதியெல்லாம் நானே க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னோடய ஃபேஸ் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ புன்னகையோடு இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி யாராச்சும் ஹெல்ப் பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நமக்கு சர்ப்ரைஸே அதுதான். நம்ம சொல்கிறதுக்குள்ளே நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா? சரி எமோஷ்னலில் ரொம்ப நீட்டாக பேசிகிட்டே போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாமா? முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் பூண்டு 2 ஃபுல்லாகவே உரித்து சேர்த்துக்கலாம். கறி 2.5 கிலோங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் 2 இன்ச்சு இஞ்சி சேர்த்து மொத்தமாக 3த்தையும் மட்டும் அரைச்சிக்கிட்டேன். இதுவே மசாலா ஓவராக வந்துடும். அதனால் அப்புறம் 3/4 மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு, இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து நல்லா கழுவிட்டு, மேலே இந்த தொட்டு பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த குடுமி வருமே அந்த 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 பகுதியை நம்ம நீக்கிடலாம். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை தான் நான் சொன்னேன். எப்போவுமே நான் மறந்து கூட அதை சேர்க்க மாட்டேன். ஏன்னா அது சேர்க்கறதுனால ஸ்டோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அது உண்மையே பொய்யோன்னு தெரியாது. நம்ம காதுக்கு ஒன்று வந்துடுச்சுன்னா அது நம்ம பார்க்குற போதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான். அப்புறமா இதில் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது 3ஐயும் சேர்த்து நம்ம அரைச்சி முடிச்சிடலாம். இந்தளவுக்கு அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நாங்கள் கறி குழம்புல அதிகமாக இந்த பட்டை, லவங்கம் இந்த மாதிரி கண்ணா முன்னான்னு எதுவுமே சேர்க்க மாட்டோம். நல்லா பாருங்கள், இந்த மசாலாவில் நான் வெங்காயம், பூண்டு, இஞ்சி மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்தேன். அதுக்கடுத்து தேங்காய், தக்காளி, மிளகாத்தூள் இது 3ம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒன்றாவும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் பாதியாக சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் அரைக்கிறோம்னா அதில் மிளகாத்தூள் போட்டு அரைச்சா மட்டும்தான் தேங்காய் அரையும். அதனால் நான் இந்த மாதிரி போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தனியாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். மொத்தமாக நம்ம ஓவராலாக சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸே இவ்வளோ தான். அப்புறமா என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வரும்போது ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார். என் பொண்ணு ஆசையாக எடுத்துகிட்டு அம்மா இந்தாம்மான்னு சொல்லிட்டு கொடுத்தா. என் பையன் அதை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாரு. என் பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சாக்கோபார் நான் ஏதோ சொன்னதுனால டக்குன்னு எனக்கு சடனாக ஊட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன், ஃபர்ஸ்ட் பைட். ஆஸ் யூஷுவல் நான் வீட்டில் எப்போவுமே போல் சாதம், சாம்பார் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க சாப்பிட்டுட்ருப்பேன். அதுக்கே என் பையனுக்கு அடிக்கடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால அவர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நான் ஒரு பைட் சாப்பிட்டேன். அதுவும் சொல்லப்போனால் நான் ஒளிவு மறைவோடு சாப்பிட கிடையாது, என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்து நான் சாப்பிட்றேன். ஏன்னா என் மாமியார் கூட சைலண்ட்டாக இருந்துருவாங்க. என் ஹஸ்பண்ட் விடமாட்டார். ஏன்னா நீ இது சாப்பிட்ட இதனால தான் இது வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவார். அதையும் மீறி நான் சாப்பிட்டேன்னா நான் மாட்டிப்பேன். அதனால் மேக்ஸிமம் எதுலையுமே நான் கை வைக்கிறது கிடையாது. அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் குக்கர் வச்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட இது 5 லிட்டர்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் எந்த ஸ்பைசஸும் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. வெறும் எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். எண்ணெய் காஞ்ச பின்னாடி நான் இப்போது கறியும் அதில் கருவேப்பிலையை கழுவி போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம முதல்ல இதில் சேர்த்துக்கலாம். நம்ம குக்கிங் வீடியோஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலேயே மேக்ஸிமம் அதில் கண்டிப்பாக ஒரு 4-5 மசாலா இல்லாமல் எந்த டிஷ்ஷுமே செய்ய மாட்டாங்க. அப்படியெல்லாம் நம்ம சேர்க்கவே தேவையில்லைங்க. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதை மட்டும் சேர்த்திங்கனாவே அட்டகாசமான குழம்பு நம்ம செஞ்சிடலாம். எல்லா டிஷ்க்குமே ஈவனாக இதுவே சரியாக போகுங்க. அதுவும் என் ஹஸ்பண்ட்க்கு இந்த பட்டை, லவங்கம் கூட சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு உடனே வயிறு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நான் எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ண மாட்டேன். இதில் இருக்கிறது மட்டும்தான். ஈவன் நான் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்கிறது மட்டுமே தான். அதுவே அல்ட்டியான ஒரு சாம்பார் கிடச்சிரும். எப்போவுமே நம்ம பாத்திரத்தில் எண்ணெய்க்கு அப்புறமா கறியை போட்டோம்னா உப்பு போடணும். உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த பாத்திரத்தில் சூடாக இருக்கிறதுனால போய் ஒட்டிக்கும். உப்பு போடுறதுனால அந்த மாதிரி ஒட்டாது. இன்னொன்று சொல்கிறேன் நான், இந்த மாதிரி மசாலா போட்டு செய்கிறீங்க, அரைச்சி செய்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் எண்ணெயிலே கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள்
கறி ஒரு 3/4 பாகம் வேக வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக குக் ஆகிடுங்க. ஏன்னா நம்ம மசாலா போட்டுட்டோன்னா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் கிட்டத்தட்ட இதுக்கு 15 மினிட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி உப்பு கறியிலே வந்து வேக வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி 3 முறை நான் கிளறி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாஸ் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இது 2.5 கிலோ கறிங்க. பார்த்தீங்களா, இதுலேயே வந்து நான் வந்து பெரிய குக்கர் தான் வச்சுருக்கேன். அந்த பெரிய குக்கர்லேயே 3/4 இருக்குது. இவ்வளோ கறிக்கு வந்து நம்ம இவ்வளோ மசாலா போட்டால் தான் வந்து அது குழம்பு நமக்கு சேர்ந்து வரும். சொல்லப்போனால் இதில் கறி கலக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதுவும் நான் மற்ற கறி குழம்பெல்லாம் செய்யும்போது மசாலாவிலையும் அந்த மசாலாவோடைய அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நாங்கள் கிண்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தண்ணி ஊற்றி வேக வைப்போம். ஆனால் இது வந்து நம்ம அவ்வளோ நேரம் போட்டு கிண்ட முடியாது. இதில் எலும்பெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் கிளற முடியாது. அதனால் வந்து மசாலா சேர்த்த உடனே நான் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடுறேன். பார்த்திங்களா, கறி எங்கே இருக்குது, நான் தண்ணி எவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இவ்வளோ வச்சாதான் அது ஆட்டோடைய தலையை பொறுத்து அதோட வேகிற தன்மை வந்து இருக்குங்க. இது வந்து இது பெரியசாக இருக்குன்னு சொன்னார். அதனால கிட்டத்தட்ட இதை முத்திட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதனால் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 விசிலுக்கு வைக்க போகிறோம். அந்த விசிலுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி சுண்டிடும். அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஒருவேளை அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தாலே நம்ம வந்து விசிலில் இருந்தால் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சுண்ட வச்சுக்கலாம். இப்போ வந்து கறி வெந்துருச்சு. ஸ்டீம் எல்லாம் போன பின்னாடி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஐயையோ, இவ்வளோ எண்ணெயா அப்படிலாம் சொல்லிட்டு ஒன்றும் பயந்துடாதீங்க. ஏன்னா மசாலாஸ்லாம் கீழே போயிட்டு ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்க அந்த எண்ணெய்ங்க சுத்தமாக வந்து நம்ம சேர்த்த எண்ணெய் ப்ளஸ் கறியிலேருந்து வரக்கூடியது ரெண்டுமே சேர்த்து தான் இவ்வளோ வருது. கறி குழம்புக்கு வந்து இந்த எண்ணெய் இருந்தால் மட்டும்தாங்க அந்த எரிப்புத்தன்மை இருக்காது. இல்லைனா இந்த கறி குழம்பு வந்து தொண்டையை அறுத்துட்டு போகுங்க, வயிறுலாம் எரியும். அப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு எண்ணெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ எண்ணெய் வந்து தெரியாது. அப்புறம் இதுக்கு காம்பினேஷன் வந்து நாங்கள் சாதம் வடிக்க கிடையாது. இதுக்கு வந்து களி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சொல்லவே தேவையில்லை. இதுதான் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் ஒன்று சொல்லுவேன். இது அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. தோசை கூட ப்ளைனாக வேணாம், ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி இது சாம்பார் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அது தாங்க ஹெவன். நாங்கள் களி வந்து இப்படி தான் கிளறுவோம். நாங்கள் வந்து கேஸில் கிளறதுனால கேஸ் மேலே வச்சு கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டைம் கிளறிட்டு அதுக்கப்புறமா தாங்க கீழே வச்சு கிளறுவோம். அப்படி கிளறினா தான் வந்து களி லப்பர் மாதிரி வரும். களி புட்ட உடனே கைக்கு வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் பிச்சு இழுக்கிற மாதிரி ரொம்ப கிடையாது. கொஞ்சம் நான் எப்படி சொல்கிறதுன்னு அது எனக்கு தெரியலை. வாழைப்பழம் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும் இந்த களி வந்து. நல்லா வந்து கொஞ்சம் கொலன்னு செஞ்சுக்கோங்க. எப்போ வந்து தலைக்கால் எடுத்துகிட்டு வந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவார், இதுக்கு வந்து களி செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்காருக்கு வந்து சாப்பாடுன்னா ரொம்ப கஷ்டங்க. அதுவே வந்து இந்த மாதிரி களி இந்த குழம்புக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தா ஆஸ் யூஷுவலாக அவர் சாப்பிட்றத விட 2 வாய் எக்ஸ்ட்ரா போகுங்க. நாங்கள் வந்து களி இந்த மாதிரி தாங்க செய்வோம். நல்லா இழுத்து 2 டைம் கிளறிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ உருட்டுறும் போதும் இதே மாதிரி நம்ம பண்ணோம்னா அதில் இருக்க கட்டிங்கெல்லாம் வந்து கரண்டியோடு சேர்ந்து மேலே வந்துடும். அப்புறம் நம்ம அந்த கட்டியை வந்து எடுத்து போட்டுக்கலாம். கட்டின்னா அதில் ஒன்றும் கிடையாதுங்க. மாவு வந்து கலங்காமல் மாவு உண்டை கட்டிட்டு நிற்கும். அதுதான் அதை வந்து நம்ம எடுக்கிறம்போது சைடில் மேலே வந்துடும். ஒரு உண்டைக்குமே இதே ப்ரொசீஜர் தான். அதுக்கு முன்னாடி வந்து அந்த மரத்தட்டுக்கு தண்ணி போட்டு அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா உருட்டுவோம். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறபோது அதே மாதிரி தான் கழுவிட்டு போட்டு உருட்டுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து களி வந்து அந்த மரத்தட்டில் பிடிக்காது. நாங்கள் இப்படி தான் மரத்தட்டு வச்சு தான் இந்த மாதிரி தான் களி உருட்டுவோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து களியும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான், ப்ளஸ் நம்ம சாப்பிட வேண்டியது தான். முக்கியமாக உங்கள் வீட்டில் குழந்த பிறந்திருக்குன்னா அந்த குழந்த பிறந்த அம்மாவுக்கு வந்து இந்த தலைக்கால் செஞ்சு கொடுங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து ஹெட்டு வந்து சீக்கிரமாக நிற்கும். அதனால தான் கிட்டத்தட்ட என் 2 பேபிஸ்க்குமே வந்து 3 டைம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அம்மா வீட்லேயும் ப்ளஸ் ஹஸ்பண்ட் வீட்லேயும். இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதில்ல. அதனால் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட பழகி கொடுங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். வீடியோக்காக சொல்லலைங்க, குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.